அகதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக்க பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆ ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட். யூசுவலா இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தா கப்பலுக்கு லேடீஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா, நெறைய டெஸ்ட்டுங்க இருக்கும். ஜென்ட்ஸ்க்கு வெறும் ஒரு ஸ்பெர்ம் அனலைசிஸ் மட்டும் தான் முக்காவாசி இருக்கும். அது ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ, இந்த ஸ்பெர்ம் அனலைசிஸ்ல நம்ம அனலைசிஸ் மட்டும் இல்லாம, இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. பிகாஸ் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கும். ஸோ, எப்போ நம்ம அப்நார்மல் கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட் 25-30%க்கு மேல போச்சுன்னா, அது அப்நார்மல்னு அர்த்தம். ஸோ, இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அதாவது ஃப்ராக்மென்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பெர்ம்ல நெறைய டாக்சின்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நச்சுத்தன்மைகள் நெறையா இருக்கு. ஸோ, அதனால அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ, இந்த ஃப்ராக்மென்டேஷன் என்னன்னா, நம்ம ஸ்பெர்ம்ல உள்ள டிஎன்ஏ ஃப்ராக்மென்ட் ஆகும். ஸோ, அதனால என்னன்னா, இந்த ஜெனடிக் காம்பனன்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ, இது நம்ம ஸ்பெர்ம் அனலைசிஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பெர்ம் அனலைசிஸ் நம்ம பண்ணி பார்த்தோம்னா, எல்லாமே நார்மலா இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாருக்கும், மொட்டிலிட்டி நல்லாருக்கும், எல்லாமே நல்லாருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஜெனடிக் காம்பனன்ட் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறனால, அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம இந்த ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட் பண்ணா, நம்மளால அத கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ, இந்த ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட் நம்மளுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா, தென் அவங்களுக்கு அந்த ஃப்ராக்மென்டேஷன கம்மி பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ, என்ன மாரி ட்ரீட்மெண்ட் குடுப்போம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் குடுப்போம். அதாவது மல்டி விட்டமின்ஸ் குடுப்போம். விட்டமின் சி குடுக்கலாம், விட்டமின் இ குடுக்கலாம், அண்ட் ஜிங்க் குடுக்கலாம், கார்னிடைன் குடுக்கலாம், அண்ட் கோஎன்சைம் Q10 குடுக்கலாம். ஸோ, இதெல்லாம் குடுக்கும்போது அந்த டாக்சின்ஸ் அதாவது ரியாக்டிவ் ஆக்சிட் ஸ்பீஷீஸ்ன்னு இருக்கும். ஸோ, அது எல்லாமே அவங்களுக்கு எராடிகேட் ஆயிடும். அவங்க உடம்புலேருந்து அது கிளியர் ஆயிட்டு போயிடும். ஸோ, இது மாரி பண்ணும்போது அந்த ஃப்ராக்மென்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். இத தவிர்த்து சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸும் குடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ, சம்டைம்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த ஃப்ராக்மென்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ, ஆன்டிபயோட்டிக் ஒரு கோர்ஸ் குடுத்தாலும் அது கிளியர் ஆயிடும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, வெரிகோசில் இருக்கும். வெரிகோசில் இருக்கிறனால கூட அந்த பிளட் ஃப்ளோ அந்த ஸ்பெர்ம்ஸ்க்குலாம் ஒழுங்கா போய் சேராதனால, அதனால ஃப்ராக்மென்டேஷன்ஸ் ஆக சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ, அது மாரி இருக்க பட்சத்தில நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த வெரிகோசில் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா, முக்காவாசி ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, மைல்டா இருந்தா. ஸோ, இது மாரி ஃப்ராக்மென்டேஷனோட காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் ஜெனடிக் மியூட்டேஷனால கூட அது மாரி இருக்கலாம். ஸோ, ஆர் என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது அவங்களோட ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல் அதாவது எக்ஸர்சைஸ் பண்ணாமல, ஆர் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அது மாரி ஜங்க் ஃபுட்டு, ஆர் ரொம்ப ஹாட்டான என்விரான்மென்ட்ல ஒர்க் பண்றது, ரொம்ப ஹீட்டான க்ளோத்ஸ்லாம் வேர் பண்றது, வார்ம் க்ளோத்ஸ் வேர் பண்றது. ஸோ, இது மாரி காரணத்திலாம் கூட அவங்களுக்கு அந்த ஃப்ராக்மென்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆக சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ, இது மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ, இது த ஃப்ராக்மென்டேஷன் ஓட ப்ராப்ளம். ஸோ, இப்போ நம்ம ஃப்ராக்மென்டேஷன் இருந்துச்சுன்னா, அந்த ஸ்பெர்ம் நம்ம என்னதான் நேச்சுரலா ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அவங்களுக்கு எல்லாமே நல்லாருக்கும். அதுதான் நெறைய கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து அவங்களுக்கு நார்மலா இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரே சிம்பிள் ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட்ட மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, எதனால இவ்வளோ வருஷம் பிரெக்னன்ட் ஆகலன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் இதனால கூட இருக்கும்னு. ஸோ, அத நம்ம ட்ரீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. ஈவன் ஐவிஎஃப் பண்ணா கூட நம்மளுக்கு சக்சஸ் வர்றதுக்கு இது ஒரு தடங்கலாவே இருக்கும். ஸோ, ஐவிஎஃப் மாரி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கூட, நம்ம ஃப்ராக்மென்டேஷன் டெஸ்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம். இந்த ஃப்ராக்மென்டேஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃப்ராக்மென்டேஷன கிளியர் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம். பிகாஸ் என்ன ஆகும்னா, எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் ஆகும், கரு ஃபார்ம் ஆகும். பட் இந்த ஃப்ராக்மென்டேஷன்ல அந்த ஜீன் ப்ராப்ளம்
இருக்கிறனால என்ன ஆகும்னா, அந்த எம்ப்ரியோவோட குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ அந்த குவாலிட்டி நல்லா இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகலன்னா நம்மளுக்கு பிரெக்னன்சி கிடைக்காது. ஸோ சில எம்ப்ரியோ என்ன ஆகும்னா, இந்த இம்ப்ளான்ட் ஆகும். பட் ஸ்டில் அந்த குவாலிட்டி நல்லா இல்லாதனால அந்த எம்ப்ரியோ என்ன ஆகும், ஒழுங்கா வளராது. ஸோ அதனால என்ன ஆகும், நம்ம 6த் வீக் வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அந்த கருல வந்து ஹார்ட் பீட்டே இருக்காது. யோக் சாக் இர்ரெகுலரா இருக்கும். ஸோ இது மாரி இருக்கும்போது அத நாங்க மிஸ்ட் அபார்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் காரணம் வந்து ஒரு ஜெனடிக் ஃபேக்டர் தான். ஸோ இது மாரி உள்ள சூழ்நிலையில இந்த ஜெனடிக் ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ராக்மென்டேஷன் ஸ்பெர்ம்ல ஃப்ராக்மென்டேஷன் இருக்கிறது தான் மேஜர் இஷ்யூவா இருக்கும். ஸோ இது மாரி உள்ள கப்பிள்க்கு என்னன்னா, நம்ம மத்த ஜெனடிக் டெஸ்ட் கேரியோடைப்பிங் எல்லாம் பண்ணி பார்த்தாலே நார்மலா இருக்கும். லேடீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ் இருக்கும். மென்னுக்கு XY இருக்கும். ஸோ இதெல்லாமே நார்மலா இருக்கும். பட் இந்த சிம்பிள் அந்த கேரியோடைப் ஜெனடிக் டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்நார்மலா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆன்டிபயோட்டிகோஸ் அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் குடுத்து நம்ம அவங்கள லைஃப் ஸ்டைல் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, மாடரேட் அளவுல எக்சர்சைஸ் பண்ணுங்க. அது மாரி அட்வைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எதர் நேச்சுரலோ, ஐவிஎஃப்ஓ எது வேணாலும் பண்ணலாம். பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட் மென்னுக்கு. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஈவன் அவங்களுக்கு சப்போஸ் சம்டைம்ஸ் பஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு கல்ச்சர் கூட பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ இது மாரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்கும் ஒரு கோர்ஸ் நம்ம குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ராக்மென்டேஷன் ஒரு ரொம்ப முக்கியமான டெஸ்ட். நம்ம படுத்தாம ரொட்டீனா இன்ஃபாக்ட் எல்லா மென்னுக்கும் பண்ணிக்கிறது. பிரெக்னன்சி வேணுங்கிற அச்சீவ் பண்றவங்களுக்கு அது டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம லேடீஸுக்கும் அவங்களோட டெஸ்ட் எல்லாமே பண்ணணும். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். அவங்களுக்கு முக்கியமா ஏஎம்ஹெச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ, இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ, நம்ம லேடீஸுக்கு வந்து வெறும் பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் மட்டும் போதும். ஐவிஎஃப்ன்னு நினைச்சா, பட் நார்மல் கன்செப்ஷன் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா, நம்ம அதோட சேர்த்து டியூப் டெஸ்ட்டும் பார்க்கணும். யுட்ரஸ்க்குள்ள உள்ள என்விரான்மென்ட் எப்படி இருக்குன்னு ஹிஸ்ட்ரோஸ்கோபி ஆர் லேப்ரோஸ்கோபி எல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு சக்சஸ் நல்லா வரும். ஏன்னா, ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகுது. பிளஸ் அட் த சேம் டைம் கப்புளும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா சக்சஸ் இம்மீடியட்டா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்க பத்தி பார்த்தோம். அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மென்டேஷன பத்தி. இனி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்கள வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.